உங்களை ஆண்டவர் ஏன் தம்முடைய சாயலில் சிருஷ்டித்தார் என்றால், நீங்கள் அவருடைய பிள்ளைகள், அவருடைய குமாரரும் குமாரத்திகளும், அவர் நமக்கு தகப்பன், அவரோடு நெருங்கி வாழணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த நாளை யோசித்து பாருங்க. மனிதனுக்கு எதை குறித்த பயமும் இல்லை. ஆதாம் ஏவாளுக்கு அந்த நாளிலே மிருகங்களை குறித்த பயம் இல்லை, நாளை தினத்தை குறித்த பயம் இல்லை, தேவைகளை குறித்த பயம் இல்லை, அசுத்த ஆவிகளை குறித்த பயம் இல்லை, பொல்லாத மனிதர்களை குறித்த பயம் இல்லை, மரணத்தை குறித்த பயம் இல்லை. எதை குறித்துமே பயம் இல்லாம மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. அதற்குத்தான் மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். ஏன் இன்றைக்கு உலகம் முழுவதில் இவ்வளவு தீமைகள், வேதனைகள், பயங்கள், கலக்கங்கள், வியாதிகள், நெருக்கங்கள்லாம் காணப்படுகிறது? அதுதான் இங்கே வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் தேவனோடு அவ்வளவு மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான். ஆனால் ஆண்டவருக்கு விரோதியாயிருக்கிற ஒருவன் உண்டு. தேவதூதனாய் இருந்து பிசாசாய் மாறிப்போன சாத்தான். அவன் ஒரு பொல்லாதவன், அவன் ஆவியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறவன். தேவனும் மனிதர்களும் மகிழ்ந்திருக்கிற ஐக்கியத்தை பார்த்தான். அவனுடைய உள்ளம் பொறாமை கொண்டது, எரிச்சல் கொண்டது. இந்த மனிதனை தேவனை விட்டு பிரித்து விட வேண்டும், தேவனை துக்கப்படுத்த வேண்டுமானால் மனிதனை தேவனை விட்டு பிரித்து விட்டால் தேவனுடைய உள்ளம் துக்கப்படும் என்று எழும்பி அவன் வஞ்சகமாய் வந்து ஏவாளை வஞ்சித்து கீழ்ப்படியாத ஒரு பாவத்தை செய்ய வைத்தான். ஆண்டவர் இந்த பழத்தை மாத்திர சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். மனிதர்களுக்கு சுயாதீனம் கொடுத்தார். ஆண்டவர் மனிதர்களை அடிமையாய் வைக்கவில்லை. நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம், நீங்கள் சுயாதீனமாக இருக்கலாம், முழு இருதயத்தோடு தகப்பனை போல அவரை நேசிக்கணும். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. பயமுறுத்தி அடிமைகளாய் வைத்து மக்களை நடத்துவது அல்ல தேவனுடைய விருப்பம். அதனால் இதை மாத்திர சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். அந்த பழத்தில் ஒன்றுமில்லை, கீழ்ப்படியாமை போனதுனால, தேவனுடைய சொல்லுக்கு, தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததுனால பயம் உள்ளத்தில் வந்து விட்டது. எப்போ பாவம் மனிதனுக்குள்ளே வந்ததோ பயம் வந்தது. பாவம் தான் இந்த உலகத்துக்குள்ளே பயத்தை கொண்டு வந்தது. ஒரு மனிதனுக்குள்ளே முதலாவது பயத்தை கொண்டு வருகிற காரியம் பாவம். ஆகவே தான் சாத்தான் மனிதனை பாவம் செய்ய வைத்து பயத்துக்குள் ஆக்கி தேவனை விட்டு அவன் பிரித்து விடுகிறான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எப்பொழுது வருவார், நம்மோடு பேசுவார் என்று ஆவலோடு காத்திருந்தாங்க ஆதாமும் ஏவாளும். இன்னைக்கு பாவம் செய்த உடனே பயம் உள்ளத்தில் வந்து விட்டது. ஐயோ, நம்ம கீழ்ப்படியாமல் போய்விட்டோம், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அப்ப ஆண்டவர் வந்தால் எப்படி அவரை சந்திக்க முடியும்? பயந்து ஒளிந்து கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வந்துவிடும். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் நானும் ஒரு ஊழியக்காரரும் 2 பேரும் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். அந்த நாட்களில் ஜெபம் பண்ணுவதற்கு எங்களை தேடி வருவாங்க. அவங்களுக்காக தனித்து ஜெபிக்கிறது உண்டு. இரவில் நற்செய்தி கூட்டம். ஒரு நாள் ஒரு தாயார் வந்தாங்க. தன்னுடைய பிரச்சனையெல்லாம் சொன்னாங்க. ஐயா, என் கணவருக்காக ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், இந்த கடன் பிரச்சனை, பல காரியங்களை ஜெபக்குறைப்பாக சொன்னார்கள். சரி, ஜெபிக்கலாம், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று முழங்கால் படியிட சொன்ன போது பயபக்தியாய் முழங்கால் படியிட்டார்கள். அவங்களுக்காக ஜெபிக்க கரத்தை நீட்டினவுடன் ஆண்டவர் தெளிவாய் பேசினார் ஒரு காரியம். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு இவளை என்னால் ஆசீர்வதிக்க முடியாது, ஐ cannot bless her, நான் இவளை ஆசீர்வதிக்க முடியாது என்று ஆண்டவர் பேசினார். உள்ளத்தில் ஒரு கலக்கம். ஏன் ஆண்டவரே, உங்களை தேடி வந்திருக்கிறாங்க, எவ்வளோ பயபக்தியாக இந்த முழங்காலில் நிற்கிறாங்க, ஏன் இவங்களை ஆசீர்வதிக்க கூடாது? நீங்கள் அன்பான ஒரு ஆண்டவர் தானே. அப்போ ஆண்டவர் சொன்னார், 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இவள் இப்படி ஒரு பாவத்தை செய்தவள். அந்த பாவத்தின் நிமித்தமாய் அவளுடைய ஆத்மா கரைப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த பாவத்தை விட்டு இதுவரை அவள் மனம் திரும்பவில்லை. பக்தியாக இருக்கிறாள், ஆலயத்துக்கெல்லாம் வருகிறாள், காணிக்கையெல்லாம் கொடுக்கிறாள். தன் பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பவில்லை. அந்த பாவம் அவளை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னவுடன் ஜெபிக்கிறதை நிறுத்திவிட்டு, அம்மா, நீங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறீங்க, இந்த காரியெல்லாம் அவளுக்கு இருக்குது, ஏசு அற்புதம் செய்ய விரும்புகிறீங்க, ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னால் இப்படி ஒரு பாவத்தை நீங்கள் செய்தது உண்டான்னு கேட்ட உடனே அவருடைய முக ரூபம் மாறிவிட்டது. பயம் அப்படியே கலங்கி கண்ணிலிருந்து கண்ணீர் வடிகிறது, கைகள் அப்படியே ஷேக் ஆகுது, நடுங்குகிறது, அப்படியே பயப்படுறாங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னால் தான் செய்த பாவம் என் கணவருக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஐயோ, இந்த பாவத்தை செய்துட்ட உண்மைதான், இப்போ 10 வருடம் கடந்து விட்டது, இனிமேல் ஆண்டவர் அதெல்லாம் நினைக்க மாட்டார் என்று நான் நினைத்தேன் என்பதாய் சொன்னார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதனை அவனுடைய பாவங்கள் தொடர்ந்து பிடிக்கும்.
நீங்கள் செய்த அதனால தான் வாலிபத்தின் பாவம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். வாலிப தம்பி, வாலிப மகளை விளையாட்டா நினைக்காதங்க. பாவம் பயங்கரமானது. தேவனை விட்டு அது உங்களை பிரித்து விடும். தேவனை விட்டு உங்களை பிரித்து உங்களுக்குள்ள பயத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வந்து விடும். அந்த பாவம் தொடர்ந்து வரும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறாரு. நீங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து இயேசுவிடத்தில் வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் தான் அந்த பாவங்கள் மறக்கப்பட்டு போகும். இல்லாவிட்டால் அதுவரை அந்த பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பாவம் தொடர்ந்து வரும். நீங்க நினைக்கலாம், வாலிப வயசுல செய்தாங்க, இப்ப அப்படி இல்லை, இப்ப பக்தியா மாறிட்டேன். ஆனா அந்த பாவம் தொடர்ந்து வரும். அது பாவம் என்று உணர்ந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் வருவான். அந்த தாயார் அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். நாங்கள் சொன்ன, நீங்க பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிச்சு ஆண்டவர் மன்னித்து விடுவார். ஆண்டவர்கிட்ட அறிக்கை இடுங்க, இது பாவம், நான் தப்பு பண்ணிட்டேன், பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தினாலே என்னை கழுவுங்க இயேசுவேன்னு சொல்லுங்க. அப்ப மன்னித்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்க பாவத்தை ஒரு பக்கம் மூடி 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 வைத்துக்கொண்டு, இன்னைக்கு நான் ரொம்ப பக்தியா இருக்கேன், ரொம்ப ஆண்டவருக்கு காணிக்கலாம் கொடுக்கிற, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணுமானா அந்த பாவம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை தடை செய்து விடும். அந்த பாவம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். மரணத்திற்கு பிறகும் அந்த பாவம் தொடர்கிறதுனால தான் அந்த பாவம் ஒரு ஆத்மாவை நரகத்திற்குள்ளே கொண்டு போய்விடும். உயிரோடு இருக்கும் போதே பாவத்திலிருந்து விடுதலையை, மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிறது பாருங்க. ஆனால் அவங்க அறிக்கை செய்து விட்டு விடும்போது தேவன் மன்னிப்பை தருகிறார். அப்போ மனிதன் பாவத்தின் நிமித்தமாய் பயத்துக்குள்ளாகி தேவனோட ஐக்கியத்தை இழந்து விட்டான். ஆண்டவருடைய உள்ளம் பாரப்பட்ட இந்த மனிதனை என் கூட என் பிள்ளைகளை போல வைத்திருக்க தானே நான் உண்டாக்கினேன். மறுபடியும் நான் அவங்களோட ஐக்கியப்படணும், மறுபடியும் அவங்க என்னோட ஐக்கியப்படணும் என்பதற்காக கடவுள் மனிதனாய் வந்து சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை மனிதனுக்காக உண்டாக்கினார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு மனிதன் வந்து பாவ மன்னிப்பை பெற்று அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருக்கு அவனுக்கு ஒரு நெருக்கமான அனுபவம். தேவனோடு நெருங்கி வாழலாம். அவர் நம்மோடு பேச பழக, நம்மோடு கூட அனுதினமும் வாழுகிற ஒரு ஆண்டவர். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் காணிக்கை போட்டு ஜெபித்துட்டு வருவதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அது கட்டாயம் போகணும், ஆராதிக்கணும். ஆனால் ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு வாழுவது, இயேசுவோடு நடப்பது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிற ஒரு வாலிப மகள், அவருடைய எக்ஸாமில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி விட்டாள் +2. அந்த மகள் சாட்சி சொல்ல வந்தபோது கேட்டேன், எப்படிமா நீ டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கினேன்னு சொல்லி. அப்போ சொன்னால், அங்கிள் நானும் இயேசுவை சேர்ந்து படித்தோம், சேர்ந்து எக்ஸாம் எழுதினோம் என்று. ஒரு டீனேஜ் கேர்ள் சொன்னாள், எப்படி இயேசுவை நீயும் என்று கேட்டேன். நான் இயேசுவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன், அவருடைய ரத்தம் என்னை கழுவினது. அதோடு நிற்கலை. நாங்கள் படிக்கும் போது நான் இயேசுகிட்ட சொல்லுவேன், நீங்கள் தான் என்னுடைய ஃப்ரெண்டு, எனக்கு தகப்பன், எனக்கு சிநேகிதன், எல்லாமே நீங்கள் தான். என் கூட வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்கம்பேன். நான் ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து படிப்பேன். இயேசு என் கூட இருக்கிறது என்னால் உணர முடியும். என் பக்கத்தில் அவர் இருப்பதை உணர முடியும். அவர் எனக்கு சொல்லித் தருவதை உணர முடியும். நானும் இயேசுவை சேர்ந்து வாழுகிறோம். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இயேசு என்னோடு கலந்திருக்கிறார். ஸ்கூலுக்கு போகும்போது இயேசு என்னோடு வருவார். கிளாஸ் ரூமில் இருக்கும்போது இயேசு என்னோடு இருப்பார். இயேசு என் கூடவே இருப்பதை என்னால் உணர முடியும். நான் எப்பவும் அவரோட இருதயத்தில் பேசிக்கொண்டே இருப்பேன். எக்ஸாம் எழுதும்போது என் கூடவே வருவார். எல்லாவற்றிலும் உதவி செய்கிறார். இயேசுவும் நானும் சேர்ந்து வாழுகிறோம். அதுதான் கிறிஸ்தவ அனுபவம். இதைத்தான் வேதம் பேசுகிறது. அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு அந்த அனுபவத்தை தேவன் தந்திருந்தார். அதை இழந்து போன அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கத்தான் இயேசு வந்து ரத்தம் சிந்தி மரித்து நமக்கு பாவத்தில் இந்த விடுதலையும் இந்த அனுபவத்தை தருகிறார். உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் எப்பவும் உங்க கூடவே இருக்கிறதை உணர முடியும். பயம் போய்விடும். அந்த பயம் உங்களை விட்டு விலகி எப்பவும் ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி. இன்றைக்கு அந்த இயேசுக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தை காண முடியும். அப்போ பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வரும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது தேவன் பாவ மன்னிப்பை கொடுத்து நமக்குள் வந்து வாசம் பண்ணுவார். சரியா? இப்போ அந்த இயேசுவை நோக்கி ஜெபிக்க போகிறோம். நமக்கு இந்த பயத்தில் இந்த விடுதலை கொடுக்க நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய எல்லா மீறுதல்களையும் சிலுவையில் சுமந்து ரத்தம் சிந்தி நமக்காய் மறைத்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். வாலிப நாட்களின் பாவம், கடந்த கால பாவம், ஜென்ம பாவங்கள், பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய பாவத்தினால் உண்டான சாபங்கள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவின் ரத்தத்திற்கு உண்டு. அவர் சிலுவையிலே
மறித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இப்போ என்ன செய்ய போகிறோம்? நான் முதலாவது இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும். இந்த பாவம் என்கிற பயத்திலிருந்து விடுதலை வேணும். ஒரு நிம்மதி சமாதான உள்ளத்தில் வேண்டும். அதற்காக முதலாவது ஜெபம். ரெண்டாவது வியாதியிலிருந்து நீங்கள் சுகம் பெற. மூன்றாவது பிசாசு கட்டுகள் மந்திரவாதத்திலிருந்து விடுதலை பெற. நான்காவது உங்களுடைய ஆசீர்வாதம். இந்த 4 காரியங்களுக்குள்ள உங்களுக்கு அற்புதம் நடக்கும்படி ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்க இப்பொழுது நாம் எழுந்து நிற்கலாம். முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. முழங்காலில் நின்று அது இயேசுக்கு முன்பாய் உங்களை தாழ்த்துவதற்கு அடையாளம். முழங்கால் படியிட்டு கொள்ளலாம். முடியாதவர்கள் எழும்பி நின்று கொள்ளலாம். 2 முடியாதவங்க உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடி இயேசுவே என்னை தொடும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசுன்ற பெயரை சொல்லி ஜெபிக்கணும். முதலாவது உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை, பாவ மன்னிப்பின் சந்தோஷம், பாவ பயத்திலிருந்து ஒரு விடுதலை. ஆண்டவர் இயேசுவை பார்த்து ஜெபிக்க போறீங்க. உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தனை இயேசு உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். உங்களுடைய கண்களை மூடி, எண்ணம் சிதறாமல் இருக்க கண்களை மூடி இயேசுவை கண்முன்னால் நிறுத்தி, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், என் வாலிப நாட்களின் பாவம், கடந்த நாட்களில் நான் செய்த பாவம், என் வாலிப நாட்களில் நிறைய பாவம் செய்துட்டேன். ஏதோ ஒரு பாவம், மதுபானம், போதை வஸ்துகள், ஏதோ ஒரு கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, பெருமை, பொறாமை, எரிச்சல், ஏதோ ஒரு பாவம். உங்களுடைய பாவத்தினால் உங்களுடைய மனைவி பாதிக்கப்பட்டாங்க, கணவர் பாதிக்கப்பட்டாங்க, பிள்ளைகள் பாதிக்கப்பட்டாங்க. ஐயோ நான் பாவம் செய்துட்டேனே, லஞ்சம் வாங்கிட்டேனே, துன்மார்க்கமாக நடந்துட்டேனே, உங்களுடைய மனசாட்சி வாதிக்கலாம். இயேசு உங்களை மன்னித்து சமாதானம் கொடுக்க விரும்புகிறார். அப்படிப்பட்டவன் என் பாவம் மன்னிக்கப்படணும், பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும், இந்த பாவத்தை குறைத்த பயம் என் உள்ளத்தை விட்டு விலகணும். அப்படி விரும்புகிறவங்க உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைத்து, இயேசுவே எனக்காக சிலுவையில் நீங்கள் மறித்தீங்க, உங்கள் ரத்தத்தினால என் உள்ளத்தை கழுவி சுத்திகரிங்க, என் இருதயத்தில் இருக்கிற பாவ கரைகள் எல்லாம் நீங்கட்டும், பெருமை, பொறாமை, இச்சைகள், எல்லா பாவ கரைகளும் என் இருதயத்தை விட்டு மாறட்டும். உங்கள் ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க. நான் பாவம் செய்ததுனால என் மனசாட்சி வாதிக்குது, நிம்மதி இல்லை, எல்லாத்தையும் எனக்கு மன்னிச்சிருங்க, எனக்காக சிலுவையில் மறித்தீங்களே, இயேசுவே என்னை மன்னிங்க, இயேசுவே எனக்கு இறங்குங்க, உங்கள் ரத்தத்தினால கழுவுங்க, என் உள்ளத்தில் வாங்க நீ ஜெபம் பண்ணுங்க. எனக்கு இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இது தகப்பனே, இதோ இருதயத்தில் கை வைத்து உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா. இந்த சகோதரனை பாருங்க, சகோதரியை பாருங்க, இந்த வாலிப தம்பி, இந்த வாலிப மகளை பாருங்க, இந்த குட்டி பிள்ளைகளை பாருங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க. நான் எனக்கு உங்க கூட நடக்கணும், உங்க கூட பேசணும், எனக்கு நீங்க தகப்பனாய் இருக்கணும், எனக்கு தாயா இருக்கணும், எனக்கு சிநேகிதனாய் இருக்கணும், என் பயலாம் என் உள்ளத்தை விட்டு விலகணும். இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் இருதயத்தில் வாங்க, எனக்குள்ள தங்கி இருங்க, உங்க ரத்தத்தினால கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இனி பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. நீ பாரத்தோடு உங்க பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா, கண்ணீரோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்கப்பா. உங்க ரத்தத்தினால அவங்களை கழுவுங்க, அவங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய பிரசன்னம் இறங்கட்டும். நீங்க அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள பிரவேசித்து அந்த பயத்தை முற்றிலுமா மாற்றுங்க. பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். இதுவரை செய்த பாவங்கள் முற்றிலும் விலகட்டும். மதுபான பழக்கம் விலகட்டும். அந்த சூதாடுகிற பழக்கம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கண்களின் இச்சைகள், மாமிச இச்சைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பாவ அடிமைத்தனம் மாறட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் இந்த பயத்தில் இந்த விடுதலை, இயேசுவின் நாமத்தில் பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். புது இருதயம் உண்டாகட்டும். இனி பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க. உங்க ரத்தத்தினால கழுவுங்க, கழுவுங்க, கழுவுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வல்லமையின் பிரசன்னம் இறங்கட்டும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ அப்படியே சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் பாவத்தை மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் நீர் வந்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய ரத்தம் என் இருதயத்தை கழுவி விட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் என் பாவம் மன்னிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை மன்னித்ததற்காக, என்னை சுத்திகரித்ததற்காக, இந்த பாவ பயம் என்னை விட்டு விலகி போனதற்காக ஸ்தோத்திரம். பாவ பழக்கங்கள் மாறிவிட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமேன், ஆமேன். கவனிங்க, உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என் உள்ளத்தில் வாருன்னு ஜெபிச்சு அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. இப்போ ஆண்டோட ரத்தம் உங்களுடைய இருதயத்தை கழுவி இருக்குது. நீங்கள் இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை மன்னிச்சிட்டீங்க, என் உள்ளத்தில் வந்துட்டீங்க, உங்களுக்கு நன்றின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அதான் ரட்சிப்பின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் சந்தோஷம் உங்களுடைய உள்ளத்தில் உண்டாகும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டீங்க, ஆண்டவருக்கு நன்றி. இப்போ அடுத்து வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட், மக்க நன்றி, உம்முடைய வல்லமைக்காய் நன்றி, உம்முடைய வல்லமைக்காக மக்க நன்றி. வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. கண்ணில் சுக வேணும்னா கண்ணில் அப்படி கை வைங்க. காதில் பிரச்சனை இருக்குன்னா காதில் விரல் வைத்து கொள்ளுங்க. பக்கத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு சொல்லுங்க. அல்லது இருதயத்தில் சுக வேணும்னா இருதயத்தில் கை வைங்க. கட்டிகள் எங்கே இருக்குது, கேன்சர் கட்டி, தைராய்டு கட்டி, எந்த இடத்துல கட்டி இருக்கிறோ அந்த இடத்துல வலது கை வைத்து கொள்ளுங்க. வியாதிப்பட்ட இடத்துல, லங்ஸில், உங்களுடைய லிவரில், உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் அல்லது கிட்னியில் அந்த இடத்துல கை வைங்க. கர்ப்பப்பையில் அங்கே கை வைத்து கொள்ளுங்க. பக்கத்தில் உள்ளவங்க உதவி செய்யுங்க. யாராவது வியாதிப்பட்டு அவங்க சுகத்துக்காக நீங்கள் ஜெபிச்சு அவங்க மேலே கை வைங்க. ஆண்டவரே உங்களை தொடுங்க, என் குழந்தையை தொடுங்க, இந்த சகோதரனை தொடுங்க, இந்த சகோதரை தொடுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஏவினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க எண்ணெய் பூசி அவங்களுக்காக இப்போ ஜெபிக்கலாம். இப்போ ஆண்டவருடைய வல்லமை தொட போகிறது. நோயின் கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு கண்களிலே தேவன் அற்புதம் செய்ய போகிறார். குருட்டு கண்கள் திறக்கப்பட போகிறது. கண்ணில் இருக்கிற பிரச்சனைகள் மாற போகிறது. காதுகள், சில செவிட்டு காதுகளோட காதில் பிரச்சனை, வலிகள், காதில் இந்த மாதிரி பிரச்சனையோடு இருக்கிறவங்க விரல் வைத்து ஜெபிங்க, அற்புதம் நடக்க போகிறது. கட்டி உள்ள இடத்துல கை வைங்க. அநேகருடைய கட்டிகளை தேவன், அது கேன்சர் கட்டியாக இருக்கலாம், தைராய்டு கட்டியாக இருக்கலாம், அது சாதாரண கட்டி, உங்களுடைய கர்ப்பப்பையில் கட்டியாக இருக்கலாம், கை வைங்க. இப்போ அது மறைந்து போகும். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. அவருடைய தள்ளும்புள்ள கரம் தொடுவதை உணர்வீங்க. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. நீங்கள் வாய் திறந்து கேளுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். நீங்கள் சொல்ல 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 ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறாரு. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே இந்த கட்டி மறைந்து போகட்டும், இயேசுவே என் கண்களிலே சுகம், இயேசுவே என் காதிலே சுகம் உண்டாகட்டும், இயேசுவே என் இருதயத்தை தொடும். நீங்கள் ஜெபிக்க வல்லமை இறங்குகிறாரு. ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை உங்கள் மேலே இறங்குகிறது. அவருடைய தொடுதலை சிலர் உணர்கிறீர்கள். ஒரு மின்சாரத்தை போல் ஆண்டவருடைய வல்லமை சிலருக்குள் இறங்குவதை உணர்கிறீர்கள். அக்னியாக ஒரு நெருப்பை போல் ஆண்டவருடைய வல்லமை சிலருக்குள் இறங்குகிறது. இப்போ இயேசுவை என்னை தொடும், இயேசுவை என்னை குணமாக்கும், எனக்கு ஒரு அற்புத சுகம் தாரும், என் கணவருக்கு சுகம் தாரும், என் மனைவிக்கு சுகம் தாரும், என் குழந்தைகளுக்கு விடுதலை சுகம் தாரும் என்று ஜெபிக்கிறீங்க. தேங்க்யூ லார்ட், மக்கு நன்றி. நான் ஜெபிப்பதற்கு முன்பாகவே இயேசு அற்புதம் செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், நீ அல்ல, என் பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, இந்த மக்கள் கோப்படுகிறார்கள், யார் யார் என் நாமத்தை சொல்லி கோப்படுகிறார்களோ நான் இப்பொழுது அற்புதம் செய்கிறேன் அவர்களுக்கு என் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால என்னுடைய ஜெபத்திற்காக அவர் காத்திருக்கவில்லை. உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இப்பொழுது அற்புதம் செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு இறங்குகிறது. சுசிலா, உங்களுடைய முழு பெயர் சுசிலா பாய் என்பது. இயேசுடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தில் இறங்குகிறது. சுசிலா பாய், ஆண்டவருடைய வல்லமை தலை முதல் கால் வரை பாய்ந்து வருகிறது. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உங்க கண்ணிலேயும் பிரச்சனை, காதிலேயும் பிரச்சனை, ரெண்டு இடத்திலும் ஆண்டவருடைய வல்லமை இறங்கு. கண்களிலே பூரண சுகம், உங்களுடைய காதுக்குள் இருக்கிற வலிகளும் வேதனைகளும் மறைந்து உங்களுடைய காது தெளிவாய் கேட்கிறது. இயேசுவின் நாமத்தில் சுசிலா பாய் விடுதலை சுகத்தை பெற்றுக் கொள்கிறீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சகோதரி பிரேமா, ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. பிரேமா, கர்ப்பப்பையில் கட்டியோடு ஜெபிக்கிற பிரேமா, கர்ப்பப்பையில் ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்களே என்று பயந்து ஜெபிக்கிற பிரேமா, ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய கர்ப்பப்பையில் இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டி மறைகிறது. நீங்க சுகத்தை பெற்றுக் கொள்கிறீங்க. அடுத்த முறை டாக்டர்கள் பரிசோதிக்கும் பொழுது உங்களுக்கு கட்டி இல்லை என்று சொல்லுவதை நீங்கள் கேட்பீர்கள். இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட்டு குணமாக்கி கொண்டு இருக்கிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை துதியுங்கள். இப்பொழுது தேங்க்யூ லார்ட், மக்கு நன்றி, உமக்கு நன்றி. பேர்ல் என்கிற ஒரு வாலிப மகள் உங்களுடைய
உன்னுடைய பெயர் பேள், முத்து என்ற பேள் என்ற அழகான பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறது. உன் கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது மகளே. இந்த வாலிப வயதில் என் கண்ணில் இந்த பாதிப்பு, கண்ணில் உள்ள நரம்பு பாதித்து விட்டது என்று சொல்லுகிறார்களே, நீ ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார்களே என்று கலங்குகிறாய். இயேசுவின் நாமத்தில் இந்த நரம்பு சுகம் அடைகிறது. தெளிவான பார்வை இப்பொழுது உண்டாகிறது. இயேசு அநேகருடைய கண்களை தொடுகிறார். அநேகருடைய கண்கள் இப்பொழுது தெளிவடைகிறது. இயேசுவின் நாமத்தில் குருட்டு கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கண்களிலே தெளிவான பார்வை வரட்டும். இயேசுவின் நாமத்தில் கண்களில் உள்ள சதைகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் கண்களிலே பாதிக்கப்பட்ட நரம்புகள் சுகம் அடையட்டும். இப்பொழுது தெளிவான பார்வை உண்டாகட்டும். மாலை கண் வியாதியினால் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிற மகளே, இயேசுடைய வல்லமை உன் கண்ணுக்குள் இறங்குகிறது. மாலை நேரம் வந்துவிட்டாலே கண் பார்வை போய்விடுகிறது. இப்பொழுது இயேசுடைய வல்லமை உன் கண்களை தொடுகிறது. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவை ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை துதிங்க. ஜெபிக்க ஜெபிக்க அநேகருக்கு விடுதலை இன்றைக்கு அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தின் ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி. நடுத்தர வயதுள்ள ஒரு சகோதரி, உங்களுக்கு ஒரு கண் பாதிக்கப்பட்டு விட்டது. ஒரு கண்ணில் பார்வை முற்றிலும் போய்விட்டது. அடுத்த கண்ணு பாதித்து விடும் என்று மருத்துவர்கள் சொன்னதுனால பயத்தோடு நான் குருடாகி விடுவேன் என்று கலங்கி ஜெபிக்கிறீங்க சகோதரி. அந்த கண்ணுக்குள் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த கண் பாதிக்கப்பட்ட கண் சுகம் அடைகிறது. அடுத்த கண்ணில் பாதிப்பு வராது, பயப்படாதுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டதுனால இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கண்களுக்குள்ள அற்புத சுகம் உண்டாகிறது. குருட்டு கண்களிலே இயேசுவின் நாமத்தில் பார்வை வருவதாக. இழந்து போன பார்வை திரும்ப வருவதாக. கண்களில் உள்ள வலிகள் வேதனைகள் மறையட்டும். கண்களில் அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது. தேங்க்யூ லார்ட். காதுகளுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும். செவிட்டு ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். காதுகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் காதுகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் செவிட்டு ஆவிகள் வெளியேறுவதாக. இப்பொழுது இந்த காதுகளுக்குள்ளே சத்தம் தெளிவாய் கேட்கட்டும். அந்த செவிட்டு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஊமையும் செவிடுமான ஆவிகள் விலகட்டும். நாவின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். தெளிவாய் பேசும்படி இப்பொழுது நாவின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஊமையும் செவிடமான ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அப்படிப்பட்டவர்கள் சுகம் அடையட்டும். அநேகர் சுகம் அடைகிறீர்கள். ஆண்டவர் உங்களுடைய காதுகளை தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவுக்கு நன்றி என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் தொடுகிறதற்காய் நன்றி. ஆண்டவரை யார் யார் இயேசுவே என் சரீரத்தில் கட்டிகளை மறைய பண்ணும், இந்த கட்டிகள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறார்கள், அவளை தொடும். இயேசுவின் நாமத்தில் கேன்சர் கட்டிகள் மறையட்டும். தைராய்டு கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். அவைகள் இழந்தறியாமல் போவதாக. ஆண்டவர் அதை பிடுங்கி எறிந்து போடும். அந்த மகளுடைய மார்பில் இருக்கிற கட்டியை பிடுங்கி எறிந்து போடும். அவருடைய வயிற்றில் இருக்கிற கட்டியை பிடுங்கி எறிந்து போடுவீராக. கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டி எடுக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில் கழுத்தில் இருக்கிற கட்டிகள் மறையட்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை அநேகரை தொடுகிறது. கட்டிகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் அது மறைகிறது. இயேசுடைய வல்லமை உங்களை தொட்டு குணமாக்குகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் நன்றி, என்னை குணமாக்குகிறது நன்றி என்று சொல்லுங்க. தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். தலையிலே காணப்படுகிற வலிகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் தலையிலே அற்புத சுகம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி சுகம் உண்டாகி கொண்டிருக்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. லட்சுமி, உங்களுடைய தலைக்குள்ளே ஒரு குடைச்சல், உங்களுடைய தலைக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடுவதை போல ஒரு உணர்வு, உங்களுடைய தலைக்குள்ளே ஒரு பாரம், உங்களால் தூங்க முடியல, இருக்க முடியல, வேதனை. லட்சுமி, ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது உங்களுடைய தலை பகுதிக்குள்ளே இறங்குகிறது. அந்த வியாதி வேதனை கொண்டு வந்த பொல்லாத ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த நிமிஷம் உடைய தலைக்குள் இயேசுடைய வல்லமை இறங்குகிறது. ஒரு அற்புதமான விடுதலை. இனி நிம்மதியாய் நீங்கள் தூங்கலாம். இந்த நாள் முதல் மாற்றத்தை காண்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க தொடுங்க. எல்லா எலும்புகளிலே காணப்படுகிற வலிகள் மறையட்டும். ஜாயிண்டுகளிலே காணப்படுகிற வலிகள், ஆர்த்ரைட்டிஸ் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நீங்க தொடுங்க ஆண்டவரே. கைகள் கால்களுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும். எலும்புகளுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும். பயன்படுத்த முடியாத கைகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும். பயன்படுத்த முடியாத கால்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும். நடக்க முடியாதவர்கள் எழும்பி நடப்பார்களாக. அந்த வியாதி படுக்கை மாறட்டும். படுக்கையில் இருக்கிற சகோதரனை எழும்பி நடங்கள் இயேசுவின் நாமத்தினால். உடைய கால்கள் பலன் கொள்ளுகிறது. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை கால்களுக்குள் இறங்குகிறது. அந்த முழங்கால் பாதிக்கப்பட்ட படுக்கையில் இருந்து கொண்டே ஜெபிக்கிற சகோதரனை எழும்பி நடங்க இயேசுவின் நாமத்தில். அது
புது கால்களாய் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை, கால்களிலே சுகம், எலும்புகளிலே அற்புத சுகம் உண்டாகட்டும். ஸ்பைனல் கார்டு பிரச்சனைகள் மாறட்டும். முதுகு தண்டில் இருக்கிற வலிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் இப்பொழுதே உண்டாவதாக. அந்த எலும்பு வலிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காக நன்றி. தலைமுதல் கால் வரை வல்லமை இறங்கிக் கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கால் வீக்கத்தோட, கால் வீங்கி இருக்கிறது, அந்த வீக்கத்தோட ஜெபிக்கிற சகோதரி, ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய கால்களுக்குள் இப்பொழுது இறங்குகிறது. இயேசுடைய வல்லமை. சரோஜா, உங்களுடைய கால் தான் வீங்கி இருக்கிறது. சரோஜா, உங்களுடைய கால் ரெண்டும் வீங்கி இருக்கிறது. நிற்க கூட பலன் இல்லாமல் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவருடைய வல்லமை கால்களுக்குள் இறங்குகிற அந்த கால்கள் நார்மலாய் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவுக்கு நன்றி. என் ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். தேங்க்யூ லார்ட். உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பத்மா, ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. உங்களுடைய முழு பெயர் பத்மா ராமச்சந்திரன். ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட்டு விடுதலை செய்கிறது. இயேசுவே என்று கூப்பிட்டதனால தொட்டு உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோய்களையும் மாற்றுகிறார். உங்களுடைய மனதில் இருக்கிற பயத்தில் இருந்தும் இயேசு விடுதலை தருகிறார். இன்று முதல் உங்களுடைய பலவீனங்கள் நீங்கி புது பலனை சரீரத்தில் உணர்வீர்கள். ஒரு பயப்படுத்துகிற ஆவி உங்களை கலங்க பண்ணி கொண்டு இருந்தது, அது உங்களுடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி கொண்டு இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. பத்மா ராமச்சந்திரன், இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இயேசுவுக்கு நன்றி என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். தேங்க்யூ லார்ட். உம்முடைய வல்லமை கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. மிஸ்டர் அன்பழகன், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. அன்பழகன், சரும நோயினால் பாதிக்கப்பட்டு இந்த ஊரல் வியாதி பல வருடமாய் உங்களை பாதித்துக் கொண்டு இருக்கிறது. ஐயோ, இது ஒரு வாதை, நரக வேதனை நான் அனுபவிக்கிறேன் என்று கலங்குகிறீர்கள். உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்தபடியால் இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களை குணமாக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. இயேசுவுக்கு நன்றி என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள். இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இப்பொழுது கர்த்தருடைய கரம் தொடுகிறதற்காய், விடுதலை தருகிற அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. தலைமுதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். பொல்லாத வியாதிகள், மரண வியாதிகள் மாறட்டும். மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்பட்டு போகட்டும். மரண ஆவிகளை கடிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது. ஆண்டவர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. உமக்கு நன்றி. பரலோகத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். பிரசாந்த், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. பிரசாந்த், இயேசுடைய வல்லமை உங்களுக்குள் பலமாய் இறங்குகிறது. உங்களுடைய எலும்பு மண்டலங்களை ஆண்டவர் தொடுகிறார். எலும்பிலே காணப்படுகிற வலிகளினாலே முடக்கப்பட்ட ஒரு வேதனையோடு வாழ்கிறீர்கள். முக்கியமாய் கழுத்து எலும்பு, முதுகை எலும்பு இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைகிறது. இயேசுவுக்கு நன்றி என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுடைய தழும்புகளால் குணமானீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இப்பொழுது தேங்க்யூ லார்ட். பிரசாந்தி என்று சொன்னவுடன் பிரசாந்தி என்கிற ஒரு சகோதரி, ஆண்டவர் என்னைத்தான் சொல்லுகிறாரோ என்று எண்ணுகிறீர்கள். உங்களுடைய பெயர் பிரசாந்தி. ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. மகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய கர்ப்பப்பைக்குள் இறங்குகிறது. அதில் காணப்படுகிற பிரச்சனை மாறுகிறது. அந்த நரக வேதனையிலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரை துதியுங்கள். வாய் திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை தொட்டு விடுதலை தருகிறதற்காய் நன்றி என்று சொல்லுங்கள். ஆண்டவருடைய கரம் அநேகருக்கு அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறது. பாத்திமா, ஆண்டவருடைய கரங்களை தொடுகிறது. பாத்திமா, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. இன்றைக்கு உங்களுக்கு பூரண விடுதலை. மரண பயம் மாறுகிறது. இயேசுவுக்கு நன்றி என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஜோஸ்பின், ஜோஸ்பின் என்கிற ஒரு மகள், உங்களுடைய கண்ணில் உள்ள பிரச்சனையும் உங்களுடைய எலும்புகளில் இருக்கிற பிரச்சனையும் மாறுகிறது. ஐயோ, நான் பல வியாதிகளை கஷ்டப்படுகிறேனே என்று வேதனையோடு ஜெபிக்கிறீங்க. ஜோஸ்பின், ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டு விடுதலை செய்கிறாரு. இயேசுவுக்கு நன்றி என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது தெய்வ சிகாமணி, இயேசு உங்களை நேசிக்கிறபடியினால் உங்களை தொடுகிறார். நீங்கள் தேவனுக்கு பயந்தவுடைய வழிகளில் நடக்கிறவர்கள், எனக்கு ஏன் இந்த வியாதி என்று கலங்குகிறீர்கள்? உங்களுக்கு விரோதமாக எழுப்பின ஒரு பொல்லாத ஆவி உங்களுடைய சரீரத்தை பலவீனப்படுத்த இந்த நோயை கொண்டு வந்து உங்களை வேதனைப்படுத்துகிறது. உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய வயிற்று பகுதியில் இருக்கிறது. உங்களுடைய ஜீரண உறுப்பை இயேசு தொட்டு குணமாக்குகிறார். இன்றைக்கு இந்த பிரச்சனை மாறுகிறது. இயேசு
இயேசுவுக்கு நன்றி என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய தழும்புகளால் இப்பொழுது சுகமாகிறீர்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். தேங்க்யூ லார்ட். நீர் கொடுக்கிற விடுதலைக்காய் நன்றி. சகல வியாதிகளை மாறட்டும், வியாதியின் கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். பூரண விடுதலை அப்படியே வலதுகரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்து என்னை தொட்டதற்காய் நன்றி, குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எழும்பின் நடங்க இயேசுவின் நாமத்தில். கைகளை பயன்படுத்துங்க. பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்ட சகோதரி, நீங்க சுகமானீர்கள் இயேசுவின் நாமத்தில். உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்ததுனால தேவன் மன்னித்து குணமாக்குகிறார். சகோதரி எழும்பின் நடங்க. ஆண்டவருடைய வல்லமை அந்த பக்கவாத நோயை மாற்றினது. ஒரு கால் ஒரு கை பாதிக்கப்பட்டு நீங்கள் சுகம் அடைகிறீர்கள். இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். ஆண்டவர் கொடுத்த அந்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. உமக்கு நன்றி. அடுத்து அசுத்த ஆவிகள், பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், மந்திர பில்லிசோனிய வல்லமை அழிக்கப்பட்ட ஜெபிக்க போகிறேன். அப்படிப்பட்டவர்கள் அப்படியே உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே எனக்கு விடுதலை தாருன்னு கேளுங்க. பயத்தின் ஆவி விலகட்டும், பில்லிசோனிய வல்லமை மந்திர வல்லமை அழியட்டும். இன்றைக்கு எனக்கு விடுதலை தாருன்னு கேளுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இயேசு இயேசு இயேசு. இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும். பொல்லாத மந்திரவாத பில்லிசோனிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. மந்திரவாதத்தில் கிரியை செய்கிற ஆவிகள், பில்லிசோனியத்தில் கிரியை செய்கிற ஆவிகள், இந்த மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள், தூங்க விடாதபடி கலங்க பண்ணுகிற ஆவிகளை கடிந்து கொள்கிற இயேசுவின் நாமத்தின் பொல்லாத சர்ப்பத்தின் ஆவிகள், மந்திர கிரியைகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். தகடுகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். மந்திர தகடுகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்பங்கள் விடுதலை அடையட்டும். ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடையட்டும். வல்லமை வெளிப்படுகிறது. இயேசுவின் வல்லமை வெளிப்படுகிறது. வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் நன்றி, விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. பொல்லாத ஆவிகள் அலறிக்கொண்டு சிலரை விட்டு வெளியேறுகிறது. சிலர் கீழே சரிந்து விழுகிறீர்கள். பயப்படாதங்க, பயப்படாதங்க. குடும்பத்தார் பயப்படாதங்க. ஆவிகள் வெளியேறுகிறது. பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ராஜன், ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுகிறபடினால் பொல்லாத ஆவி உங்களுடைய குடும்பத்தை விட்டு விலகுகிறது. ராஜன், இயேசுடைய வல்லமை தொட்டு விடுதலை தந்து கொண்டு இருக்கிறது. பட்டு ராஜன், உங்களுடைய முழு பெயர் பட்டு ராஜன். ஆண்டவருடைய வல்லமை தொட்டு உங்களுடைய குடும்பத்தை விடுதலை செய்து கொண்டு இருக்கிறார். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. நேசராஜ், ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டு விடுதலை செய்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் பல இந்த அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டு பயத்தினால் கலங்கி கொண்டு இருக்கிறார்கள். உங்க வீட்டுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திர வல்லமை அழிக்கப்படுகிறது. இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் விடுதலை. இன்று முதல் நீங்கள் மாற்றத்தை காண்பீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துங்கள். தேங்க்யூ லார்ட். மக்கு நன்றி. அதிர்ஷ்டலட்சுமி, உங்களுடைய முழு பெயர் அதிர்ஷ்டலட்சுமி. அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் கூட உங்களை கூப்பிடுவார்கள். நீங்கள் அதிர்ஷ்டம் பேரு தான் சொல்லப்படுகிறது. என் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டமும் இல்லை என்று கலங்க நிற்கிறீர்கள். இயேசுடைய வல்லமை உங்களுக்கு பாய்ந்து வருகிறது. உங்களுடைய சரீரத்தை வாதித்துக் கொண்டிருக்கிற, இரவு தூங்க விடாதபடி உங்களை பயப்படுத்துகிற பொல்லாத ஆவி விலகுகிறது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை. பில்லிசோனிய கட்டுகள் அறுக்கப்பட்டு உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாத நன்மைகளை இன்று முதல் காண்பீர்கள். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி. பொல்லாத ஆவியினுடைய கிரியை அழிக்கப்படுகிறது. மந்திர வல்லமை அழிகிறது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இயேசுடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். உங்களுடைய வெளிச்சம் உதிப்பதாக, சத்துருடைய கிரியைகள் அழிவதாக. ஒவ்வொருவருக்கு விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். கர்த்தர் கொடுக்கிற அற்புதமான விடுதலைக்காக நன்றி. சுகத்திற்காக உமக்கு நன்றி. அல்லேலூயா. நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா. உமக்கு நன்றி. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய அற்புதத்திற்காக ஜெபிக்க போகிறேன். இருதயத்தில் கை வைத்துக் கொள்ளுங்க. கடன் பிரச்சனை மாறணும், திருமண காரியம் வாய்க்கணும், கற்பத்தின் கனி உண்டாகணும். ஆண்ட பெண்கள் அப்படியே கர்ப்பப்பையில் கை வைத்துக் கொண்டே ஜெபம் பண்ணுங்க. அல்லது இருதயத்தில் கை வைத்து உங்களுக்கு என்ன அற்புதம் நடக்கணும். கடன் பிரச்சனை மாறணும், வேலைக்கு வழி திறக்கப்படணும், திருமண காரிய வாய்க்கணும், குழந்தை செல்வம் உண்டாகணும், ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை தரணும், தடைகள் மாறணும். ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன அற்புதத்தை கேட்கிறார்களோ அந்த அற்புதம் நடப்பதாக. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாவதாக. ஒரு வழி திறக்கப்படுவதாக. வேலைக்கான வாசல் திறக்கப்படட்டும், பிசினஸுக்கான வழி திறக்கப்படட்டும். நஷ்டமடைந்த இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள செய்வீராக. அவருடைய வழக்குகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்கி கொடுப்பீராக. திருமண காரியத்தை வாய்க்க
வாய்க்க பண்ணுவீராக. கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், குழந்தை செல்வம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், தடைகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஊழியத்திற்காக சபைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், சபைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். விருப்பத்தை நிறைவேற்றி அருளும். அற்புதங்கள் நடப்பதாக, ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். அப்படியே கரமைத்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எனக்கு அற்புதம் செய்ததற்காய் நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எங்க ஜெப குறிப்புகள், நீங்கள் அனுப்பின அத்தனை ஜெப குறிப்புகள் இங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. இவைகளை வைத்து இப்ப ஜெபிக்க போகிற ஆயிரக்கணக்கான ஜெப குறிப்புகள், தகப்பனை உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது இந்த நேரத்தில் ஜெபிக்க அனுப்பின அத்தனை ஜெப குறிப்புகளையும் உம்முடைய பாதத்தில் வைத்திருக்கிறோம். நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் அவள் வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் நடப்பதாக. விடுதலையும் சுகமும் ஆசீர்வாதமும் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக.